சிறப்பு புகழ் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வழங்கும் கதம்பம் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் இதோ உங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் தலாவது எங்கள் நாடகத்தினை கண்டுகளித்து அந்த அம்மனின் அருள்பட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருகை ஆதரவு தருகை நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். ஹலோ ஹலோ ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜனனி ஜனனி யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்து வான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா யான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா யான முகத்துக்கு ஏத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா
காட்டாத பாளையத்து அம்மையம்மா கணக்கன உருட்டாத கருமாரியம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா அவ அக்கி வச்ச சொத்து நீ முக்கு முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூல போனா குருசிக்க குடிச்ச சங்கரியே பைரவியே பட்டுன்னு வளர்த்த எக்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பத மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத முண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மையம்மா கணக்கன உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா வேப்பிலைய இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி வெடி வெடி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி களத்துல அழகு வேல் குத்தி அம்மா அழகு குத்தி பால்குடங்களை எடுத்த அந்த பழகி முகத்தை பாரு பாரு எம்மாடி முட்டைப்பாலு உனக்கு தந்தா சுட்ட மீன் படையல் வச்சா கட்டுக்கத்தி தாளி என்ன காவு கட்டு நிக்கிறியே அம்மா பத்து நீங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா வெத்தவளை மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு புட்டா சூடாத்த நீரேது காளி நீ மீனாட்சி அம்மா அம்மா கற்பூர தீபமேத்தி கை விளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடிப்பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவது உன்னினந்தா அடி சத்தியம் பண்ணு பக்தரை காக்க எண்ணின வந்து சத்தியம் பண்ணு அம்மா மறந்து பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மையம்மா கணக்கன உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா உச்சி மஞ்சள் அரைச்சி எடுத்து அம்மா அரைச்செடுத்து புசி புசி குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சி மல்லி மாலையும் கட்டி உன் கழுத்து போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 அம்மா முப்பதையும் கைப்பதையும் கப்பவளை அம்மா நீ கப்பவளை கொள்ள செஞ்சா கடவுளும் பொய்யாகி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை படிக்கலாமா உளவிழி அம்மா நீ கோரபலி கேட்கலாமா அம்மா புருஷவரம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலியில்லா வாழ்க்கை இங்கே கேலி அம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூ மட்டும் தந்து விடு அடி வந்துடு 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 நம்பிடும் பக்தரை காத்திட இங்கே வந்திடம்மா அம்மா மறந்து பிடிக்காத உண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மையம்மா கணக்கன உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா அவ அக்கி வச்ச சொத்தை நீ முக்கு முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூல மூணா குருசிய குடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டனு வரத எக்கிரியே பாரேண்டி பாரு அவ தவிப்பத மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத உண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்த அம்மையம்மா கணக்கன உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா அல்ல நம்மளை எல்லாம் காத்து அருள் வருகின்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் திருக்கோவில் 39ஆம் ஆண்டு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு இந்த ஐவர் குடும்பத்தின் சார்பாக இந்த நாடகத்தை துவக்கி வைக்க எங்கள் அருமை அண்ணன் இந்தியன் ஒன்மேன் ஆர்மி இந்தியன் ராஜா அவர்கள் வராத காரணத்தினால் அண்ணன் நேதாஜி சிவா அவர்கள் வருக வருக என அன்போடு வரவேற்று இந்த விழாவினை துவக்கி வைக்க வருகை தர இருக்கின்றார். அவரை வருக வருக என அன்போடு மேலைக்கு அழைக்கின்றார்கள். தமிழ்நாடு காவல்துறை அருமை மச்சான் திருச்செல்வம் அவர்களை மேடைக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தமிழ்நாடு காவல்துறை அருமை மச்சான் திருச்செல்வம் அவர்களை மேடைக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம்.
இந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைக்க எங்கள் அண்ணன் நேதாஜி சிவா அவர்கள் இந்த நாடகத்தினை துவக்கி வைக்க இதோ வருகை தந்து இந்த நாடகத்தினை துவக்கி வைப்பார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்துக்கு எங்கள் அருமை அண்ணன் ஒன்மேன் ஆர்மி இந்தியன் ராஜா அவர்கள் வராத காரணத்தினால் அண்ணன் நேதாஜி சிவா அவர்கள் இந்த விழாவினை துவங்கி வைத்து இந்த விழாவினை துவக்கி வைக்க எங்கள் அண்ணன் அருமை அண்ணன் நேதாஜி சிவா அவர்கள் அனைவருக்கும் வருக வருக என அன்போடு வரவேற்று ஒன்மேன் ஆர்மி இந்தியன் ராஜா அண்ணன் அவர்கள் வர முடியாத காரணத்தால் அவர்களது மாப்பிள்ளை அண்ணன் நேதாஜி சிவா அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைக்க வருகை தந்ததுக்கு ஐவர் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை இப்பொழுது துவக்கி வைக்கின்றார்கள். இந்த நாடகத்துக்கு முழு ஒத்துழைப்பு தந்த தமிழ்நாடு காவல்துறை அருமை மச்சான் திருச்செல்வம் அவர்கள், தமிழ்நாடு காவல்துறை என் அருமை மச்சான் திருச்செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். வந்துட்டேன் குடியிருக்கு உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் குடியிருக்கு உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன். அங்க வாங்க உட்காருங்க, வந்த கால நிக்காதீங்க, உட்காருங்க, வந்த கால நிக்காதீங்க. விட்டு விலகி கொஞ்சம் பதறாம பக்குவமா உட்காருங்க பாதையை விட்டு விலகி நல்லா நிதானமா பதறாம உட்காருங்க. வந்தியலா இதுக்கு முன்னாடி வந்தியலா எங்களோட நாடகம் ஓடோடிதான் வந்துட்டேன் ஆட வந்துட்டேன் குடியிருக்கு உங்கள் கல வணக்கம் வந்துட்டேன். அப்பப்பா 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 ஏறப்பப்பா ஏறிப்பப்பா இரிப்பப்பா ரப்பப்பா கொத்தனாறு வெளிவாக்கும் கொத்தனாருக்கு வணக்கமே, வணக்கமே. கிடைக்காம அலையிலே மேசிரிக்கும் வணக்கமே, சித்தாளு கிடைக்காம அலையிற மேசிரிக்கு வணக்கமே. வீடுகளை கான்ட்ராக்ட் கொடுத்து பூசாம போட்டிருக்கும் இன்ஜினியருக்கு வணக்கமே, பல வீடுகளை கான்ட்ராக்ட் பிடிச்சு பூசாமல் போட்டிருக்கும் பல இன்ஜினியர்களுக்கு வணக்கமே. காடு சென்று விவசாயம் முக்கியம் என்று விவசாயி செய்கின்ற உழவருக்கு வணக்கமே. எங்கள் வணக்கமே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே. அனைவருக்கும் வணக்கமே. வாங்க வாங்க உட்காருங்க, அந்த கால நிக்காதீங்க. வாங்க உட்காருங்க, நீங்க வந்த கால நிக்காதீங்க. பாதுகாத்த விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க. வாங்க உட்காருங்க, அந்த கால நிக்காதீங்க. வாங்க உட்காருங்க, நீங்க வந்த கால நிக்காதீங்க. கோமாளி நான் ஒரு ஏமாளி சகல ஒரு ஏமாளி பிரயத்துட ஒரு கோமாளி நான் ஒரு ஏமாளி நானே தனநானே தக்கதுமி தனநானே. ஊரு விட்டு ஊரு வந்து இதழ் பண்ணாதீங்க. ஆமாப்பா, அவங்க புருஷன் அடிப்பாங்க, ஆளு வச்சு வெட்டுவாங்க. விட்டுரு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரு நம்மள நம்பி. விட்டுரு தம்பி அட வேணாம் தம்பி இத்தனை பேரு அட உங்களை நம்பி. பொதுவாக என் மனசு தங்கம், பொதுவாக வந்து விட்டா சிங்கம். ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். அப்படி ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் காணுவோம் அம்மா மாதிரி ஆத்த மாதிரி வாருங்க, அன்புடைய நாடகத்தை பாருங்க. அம்மா மாதிரி ஆத்த மாதிரி வாருங்க, நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. தம்பி
மந்தரம் நமஸ்தே. பொடே மழை அவசியம் வரும். அன்னை குறைச்சிட்டீங்க, கொஞ்சம் மாநில ஏற்றிக்கிறங்க. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் உண்மையிலே. ஏன்னா நம்ம ஏரியா காரைக்குடி, தேவோட்டை, கண்ணங்குடி, கரூர், இந்த திருமயத்தை தாண்டிட்டாலே நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி. ஆனால் இன்னைக்கு என்ன நாடகம்னு உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அப்புறம் என்ன மஸ்துக்கு தாண்டா வந்திருக்காங்க? மசுரை புடுங்குறதுக்கு தான் வந்தே இருக்கேன். நாடகம் பேரு கதம்பம் என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு. இந்த நாடகத்துல என்ன சகல கதம்பம்னா எனக்கு ஒரு 5 முழம் குடுறா. 3 முழம் தான் இருக்கான். 3 முழம் தான் இருக்கா? அவன் 3 முழம் இல்லை, 3 இன்ச்சு. ஏன்னா 3 அடிலாம் பொய் அணியாம சொல்லக்கூடாது. அது நேற்று நம்ம அடிச்ச 3 அடி சரப்பாம்பு. ஆனா இன்னைக்கு சிறப்பான ரசிகர்கள் என் தம்பியெல்லாம் இளைஞர்கள் தான் எங்களுக்கு முக்கியத்துவமே. வளர்த்த ஆத்தாக்க தாய்மார்கள், பெரியோர்கள், அண்ணன் தங்கச்சி, அண்ணன் அக்கா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், எங்களை வாழ வைக்கின்ற தெய்வமே நீங்கள் தான். நீங்கள் நல்லா இருந்தாத்தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். இந்த நாடகம் கதம்ப நாடகம். இந்த கதம்ப நாடகத்தில் என்ன கதைன்னா, ஒரு பூ எடுத்துக்கிறங்க. மல்லிகை பூனா அது மல்லிகை பூ மட்டும்தான் இருக்கு. கனாமரம்னா கனாமரம் மட்டும்தான் இருக்கு. தட் இஸ் பாயிண்ட். அரளி பூனா அரளிப்பூ மட்டும்தான் இருக்கு. ஆமா, இந்த கதம்பரத்தில் தான் எல்லா பூவும் கலந்துருக்கும். ஆமா சால. அதனால தான் கதம்பம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நாடகத்திலையும் பாட்டு இருக்கும், ஆட்டம் இருக்கும், நாடகம் இருக்கும், நகைச்சுவை இருக்கும், சாமி அழைப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நாடகம் கதம்ப நாடகம். இந்த நாடகத்தில் நீ போயிட்டு அவரை வர சொல்லு, இவர் நாரதரை வர சொல்லு, முருகனை வர சொல்லு, வள்ளியை வர சொல்லுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் யாராதான் வர சொன்னாலும் நான் தான் ஓயாமல் வருவேன். ஏன்னா இந்த நாடகமே அதுதான் ரொம்ப சிறப்பான நாடகம். அனைவரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகர்களை தெரிவித்துக் கொண்டு, பெரும்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்றுக்கு விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடகக்கார மக்களே, எதிர்கால இளைஞர்களே, இலட்சுமி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப வேசாப்படி மக்களே, அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் சின்ன நமக்குன்னு திட்டம் போட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே. சில கம்பெனி இருக்க அன்னை ஊருக்கு போட்டு அத்தாச்சியை தோண்டலாம்னு, மற்றும் காய்ச்சவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே, மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூர்ந்து நாடகத்தில் காண வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருகென வரவேற்று கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க, ஒரு சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் யாரா போன வருஷம் நொக்கால வரும்னு சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்தில் நில்லு, 12 மணியை போல ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எருமே எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் சில கம்பெனி ஊருக்கு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. தலை அடி வாங்கின அத்தவனுக்கு அடுத்த நாள் வீட்டில் தூக்கம் வரும் அப்படின்னு சில உறுப்பு வந்திருக்கும். ஒரு சில பேர் சில ஆளுங்க பொண்டாட்டி இமுசை தாங்க முடியாம, ஒரு சில பேர் சில ஆளுங்க எதுக்கு வந்தவனே தெரியாம வந்து, ஒரு சில பேர் மயில புடுங்க வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் அள்ளி கொண்டே கொட்ட வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் சில ஆளு நெருப்பு வைக்க வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன தேவை மயிலான்னு கேக்குறேன். ஒரு சில பேர் என்ன வென மயிலா. ஒரு சில பேர் நீ வசனமே பேசல. ஏன்னா ஒண்ணு மட்டும் ஒரு சில பேர் ஒழுன்னு. அதனால நம்மளெல்லாம் காக்கின்ற அந்த அங்காள பரமேஸ்வரி வணங்கி அவுட்டு போயிடுச்சு. மாநிலம் மட்டும் நல்லா கேட்டுக்க, நம்மளெல்லாம் காக்கின்ற அந்த அங்காள பரமேஸ்வரி வணங்கி கலைப்பணியை தூங்க அந்த மருதுபாண்டி நகரை விட்டு இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி கேட்ட வரம் தந்திடுவாள், தீராத வினைகளை தீர்த்து வைத்திடுவாள். அந்த அங்காள பரமேஸ்வரி வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சிருவான். என் தம்பிய இந்த வாரு, என் தம்பியெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் இந்த கத்துறாங்கல்ல, ஒருத்தையோட பள்ளிக்கூடம் ஒழுங்காக படிக்க மாட்டேன். இந்த இருக்கான 9 பேர் 13 பேர் ஒருத்தையோட ஒழுங்காக படிக்க மாட்டேன். ஏண்டா சால பார்க்கலே தெரியாதா? அமைதியாக இருக்கிறவன் தான் நல்லா படிப்பேன். இது மாதிரி கத்துறவன் படிக்க மாட்டேன். நல்லா பிராந்தி வாங்கி நல்லா புல்லா போட்டு உண்மை அமைதியாக இருந்து அப்பனுங்க 4 பேர் சேர்ந்து சப்பனும்டா. சப்புடா இடிய
இடியாப்பம் நாங்களே எப்படி இடியாப்பம் இருக்கோம் வேற இடியாப்பம். அதனால அந்த அங்காள பரமேஸ்வரி வணங்கி அண்ணே வாங்க. ஹலோ ஹலோ குடும்பத்தோட மருதுவாணி நகர் வருவோம், நாம் வருவோம். இந்த குறைகள் எல்லாம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கிட்டே சொல்வோம். நம்ம குறைகள் எல்லாம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா அங்காள பரமேஸ்வரிய நினைப்போம், கவலை வந்தா அங்காள பரமேஸ்வரியே நினைப்போம். நாங்க குடும்பத்தோட கோடிய குடும்பத்தோட மருதுவா நகர் வருவோம், நாம் வருவோம். எல்லாம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா பரமேஸ்வரிய நினைப்போம், கவலை வந்தா பரமேஸ்வரிய நினைப்போம். குடும்பத்தோட பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம், பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம். எத்திக்கரனை செலுத்தி நாம மணியும் கட்டுவோம். வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம், நாமும் மணியம் கட்டுவோம். பிள்ளை வர அம்மா பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம், எத்திக்கரனை செலுத்தி நாம மணியும் கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அத்தோ அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அம்மன் கையிலே, அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் அம்மன் கையிலே. ஆனந்தமா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே, ஆனந்தமா இருப்பதெல்லாம் அம்மன் கையிலே. அந்த குறைதுனே குடும்பத்தோட குடும்பத்தோடு நேத்தையே திட்டுவார் அங்காள பரமேஸ்வரி அம்மா, நேத்தையே திட்டுவார் மங்கள பரமேஸ்வரி, வெட்டி வைத்திடுவார் அங்காள பரமேஸ்வரி. அப்படி ஆட்டமாடி வாராளையா அங்காள பரமேஸ்வரி, ஆட்டமாடி வராளையா அங்காள பரமேஸ்வரி, ஆட்டமாடி வாராளையா அங்காள பரமேஸ்வரி. ஆதரிக்கும் தெய்வம் உண்மை பரமேஸ்வரி, எங்களை புதுக்கோட்டையில் இந்த அழைத்திட்டு வந்ததுமே பரமேஸ்வரி. நாங்க குடும்பத்தோட வருவோம், வருவோம். குறைகள் எல்லாம் அம்மனுக்கிட்டே சொல்வோம். கருங்காலி கம்பளத்தா அங்காள பரமேஸ்வரி, கருங்காலி கம்பளத்தா அங்காள பரமேஸ்வரி. அந்த கர்மங்களை திட்டுவாள் பரமேஸ்வரி. போலாம் பரமேஸ்வரி, மாடி வாராளையா பரமேஸ்வரி, ஆட்டமாடி வராளையா நம்ம அம்மா அங்காள பரமேஸ்வரி. அத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா, அலியத்த தீ போட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஏ காளியம்மா குறி போட்டு ஆடி வருவாளா. அத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா, அலியத்த தீ போட்டு ஆடி வருவாளா. அத்த கூப்பிட்டா அண்ணே மானிட்டு ஏத்துங்க அண்ணே, அவுட்டு போயிருச்சா அண்ணே, அண்ணே. கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஏ காளியம்மா குறி போட்டு ஆடி வருவாளா. அம்மா, மஞ்சள் முகத்தழகி ஓடி வாமா. தாயி சாமி வந்துருக்கிறா அத்தோ. ஓடி வாமா. அம்மா, மஞ்சள் முகத்தழகி ஓடி வாமா, மனசு இறங்கி நீ ஓடி வாமா. அஞ்ச முகத்தழகி ஓடி வாமா, தாயே மனசு இறங்கி நீயும் ஆடி வாமா. ஓடி வாமா தாயே ஓடி வாமா, ஒரு சொல்லு வாசையே ஓடி வாமா. ஓடி வாமா தாயே ஆடி வாமா, ஒரு சொல்லு வாசையே ஓடி வாமா. ஆத்தா கூப்பிட்டா ஓடி பிடிக்காது ஆரட்ட. ஆத்தா கூப்பிட்டு வாரியா இந்த ஊராச்சல எங்கப்பா? அந்த அம்மாவுக்கு பின்னால. ஏ அப்பா, அப்பா அவங்க படுத்து இருந்து தலையை தூக்கி எந்திரிச்சு பாக்குறாங்கப்பா.
தலையை எந்திரிச்சு பார்க்குறாள். தூக்க வருஷத்துல எந்திரிச்சு பார்க்குறாப்பா. இப்போ சாமி வரலையா? சாமி வரலப்பா. இப்போ அவசியம் நம்ம ஊரில் ஆத்தா அங்காள பரமேஸ்வரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடி வர போகிறா. வளர்த்த ஆத்தா அங்காள பரமேஸ்வரி அவசியம் சாமி வரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவா. எப்படி வருவான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். அப்படித்தான் வருவா. அப்புறம் எப்படி வருவா? தயவு செய்து ஆத்தா வரையில யாரும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க. தெய்வ பக்தியோட கணேஷ் பயில போடாதீங்களா? கணேஷ் பயில போடாதீங்க. அவன் சொல்கிற மாதிரி கணேஷ் பயில போடாதீங்க. பிராஞ்சி குடிக்காதீங்க. பக்கத்துட்டு பொம்பளையை சுரண்டாதீங்க. ஏண்டா அவங்களுக்குலாம் எப்படி அதெல்லாம் தெரியுது? எல்லாம் அவங்க தானே இந்த வேலையை பார்க்குறது. அதனால் அமைதியாக இருங்க. அவசியம் சாமி ஆடி வரும். சாமி வரையில யாரையும் பிடிக்காதீங்க. நான் வளர்த்த ஆத்தா அங்காள பரமேஸ்வரி ஒரு ஓடி வாமா. அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க சாமி வரலைன்னா புருஷனை நினைச்சு பல்ல கடிங்க. அவசியம் சாமி வந்துடும். அது ஏன் சார் புருஷனை நினைச்சா மட்டும் சாமி வருது? புருஷனால விஷம் வைக்கிற மாதிரி. அட முண்ட பயிலன்னு சுடுதண்ணி ஊத்தணுமா? கட்டிங்க எடுத்துட்டா போட. நம்ம போட்டு நம்ம நாடகத்தை நடத்துவோம். கட்டிங் போடுவோமாமா. ஆனால் இந்த அங்காள பரமேஸ்வரி ஆத்தா அழைச்சிடுவோமா? ஹலோ அண்ணா இதை ஏற்றுனேன். இந்த பாக்ஸ் நேருக்கு நேரம் இருந்தால் நீ என்ன தான் ஏற்றினாலும் ஊதிக்கிட்டே தான் இருக்கும். இது லேசாக ஒரு இது ஒரு சைடு லேசாக திருப்பி இல்லைன்னா எதாவது லேசாக ஒரு திருப்பினா ஒன்றும் ஊதாது. கொஞ்சம் வாரி மெக்க போட்டு வைங்க. ஹலோ ஆஹாங்க ரொம்ப அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை என்னப்பா அது பொம்பளையால் வந்து நான் பாடுவான். அப்படிதான் மல்லிகை போச்சு அப்படி கட்டி பிடிக்க கரெக்டாக இருக்கும். ஆமாம் இந்த டைம் பாடினா அது 3 மலை மலையில் நம்ம இப்படி ஆடிக்கிட்டே தெரிய வேண்டிய என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைதியாக இருந்து நல்லா நல்லா ஜோரெல்லாம் நல்லா ஒரு கைதட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. நல்லா தாத்தாக்க பெண்கள் ஆணுகள் நல்லா ஜோராக கைதட்டி. ஏன்னா ஒரு பாட்டு முடிஞ்சு நல்லா கைதட்டினா தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையில் என்பதை தெரிவித்துக் கொண்டு மட்டும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய காரைக்குடி மருதுபாண்டி நகர் வீட்டில் இருக்கும் அந்த அங்காள பரமேஸ்வரி கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் எனும் சின்ன கருப்பு வரி நாடகம் நடைபெறும். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியப்படுத்த எங்களது கடமை. ஆகவே சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் அன்பண்ணன் மனவையைச் சேர்ந்த அன்பண்ணன் அலெக்ஸ் பாண்டி அவர்கள் விரங்கமடையிலே சின்ன கருப்பா அணிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பண்ணன் மனவையர்கள் விரங்கமடையிலே பெரிய கருப்பா அணிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு இணைந்து அன்பு சகோதரர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் மனவையைச் சேர்ந்த ஆசை தம்பி அவர்கள் விரங்கமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு இணைந்து கோடாங்கி இவரா இல்ல கோடாங்கி அவரா என்று முதலிலே இன்னைக்கு நம்ம மேடையில் அந்த அங்காள பரமேஸ்வரி அருளோடு கோடாங்கி வேஷம் போடக்கூடிய அன்பு மாமா அன்னவாசலை சேர்ந்த வெள்ளச்சாமி அவர்கள் விரங்கமடையிலே கோடாங்கியா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய பின்பாட்டு சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் அன்பு சகலை புதுக்கோட்டையை சேர்ந்த DR மணிகண்டன் அவர்கள் இவரங்கமடையிலே ஹார்மோனியம் பின்பாட்டு இசைப்பார்கள் என்று பயனுகடா. எம்பாட்டு எம்பாட்டு வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு. வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் போதையில் செஞ்சு புட்டேன் தப்பு. வேதனையில்
போட்டுக்கிட்டேன் மப்பு, நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை, 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை, அந்த அசிங்கத்துல பறக்க மன்னத்தை. 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை, அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட மன்னத்தை. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு, நான் போதையில செஞ்சு புட்டேன்டா தப்பு. ராமருக்கு பிரதர் போல வாழ்ந்தவன்டா, நான் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொன்னவன்டா. ஹரிச்சந்திரன் போல நான் இருந்தவன்டா, அந்த ஆம்பளைக்கும் கற்பு உண்டுன்னு சொன்னவன்டா. அத்தனையும் தலைகீழ ஆச்சுடா, தம்பி தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா. அத்தனையும் தலைகீழ ஆச்சுடா, தம்பி தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா. ஓல்டு மங்கு, அந்த ஓல்டு மங்கு உள்ள போச்சு பங்காளி, இந்த கோல்டு மங்கி போச்சுதடா பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி, ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. பங்காளி பங்காளி ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சகலைகளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு வரும் ஆவடியார் கோயில் மாணிக்க வாசகர் கோயிலில் தவுல் வாசிக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை ஆவடியார் கோயிலைச் சேர்ந்த கே முத்துராஜ் அவர்கள் வருங்கமடையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் இசைப்பார்கள். ஹலோ ரொம்ப சிறப்பாக அன்பு மாப்பிள்ளை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புணன் புதுகையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் விறகுமடையிலே ஆல்ரவுண்ட் முகர் சிங் செய்ப்பார்கள்.
முகர்சிக்கு வாசிக்கணும். முகர்சி இந்த வர ஐயா கொஞ்சம் வாலி குறைக்காத. ரொம்ப சிறப்பாக நல்லா ஜோராக கை தட்டுவேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் அந்த முகர்சிங் வாசிக்கலாம் ஒன்று ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம், திரைப்படத்தில் அந்த நாடகத்துறையில் ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்புள்ளங்களை சார்ந்த நன்றி. ஏன்னா லேசாக மிஸ் ஆச்சுன்னா நாக்கு வெட்டி போடும். எங்கடா உனக்கு ஒன்று கொடுத்தானே? இல்லைன்னு கத்திக்கிறேன் வாங்கிட்டு போனேன். நம்ம வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் நீங்கள் நக்க முடியாதுங்க. என்னது ஐயா வீட்டில் சமையல் வேலை பார்க்குறேன்னா அண்ணே ஏன்னு நல்லா இருக்கு நோண்டிக்கிட்டே இருக்க மைக்கு நல்லா இருக்குண்ணே. உண்மையில் அது கொய்ன்னு கத்திக்கிட்டே இருக்கணும், திருவிக்கிட்டே இருந்தோம்னா ஊர்க்கா. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்த வாசிங்க. என்ன வேணும்? இந்த சங்கு வச்சிருப்பேல இவரும் மெனக்கட்டு மூச்சு அடக்கி வெங்க ஊவா. ரொம்ப சிறப்பாக இசைத்த வேணாம் வேணாம் ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய இதாலும் அன்பு மாமா புதுகையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் விரங்கமனையிலே தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகள் நெஞ்சார்ந்து நன்றி என்று இகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திகராஜா நாடக கலைக்குழு சீன் கம்பெனி உரிமையாளர் நீலகண்டன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பிற்கு ஒளிவொலி அமைப்பு சதீஷ் ஆடியோஸ் காரைக்குடி சுழி போட்டு எழுதிடுவோம் ஸ்ரீரங்க திருமேனியல் வேலமுகம் கொண்ட வடிவானவன் மகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க திருமேனியன் பாலும் தெளிதேனாய் இருக்கின்றவன் பாலும் தெளிதேனாய் இருக்கின்றவன் இவர்களை பள்ளிக்கூடம் போய் இவங்க டீச்சரை கெடுக்கின்றவங்கள் பிள்ளையார் சுழி போட்டு எழுதி சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி வந்திருக்கும் சதீஷ் ஒளிபெருக்கி அன்புறவர்களை சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடியா. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம், டிப்பனுக்கு டிப்பனு, சிறப்பாக மட்டனுக்கு மட்டனு, சிக்கனுக்கு சிக்கனு, ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவில் இருக்க நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டை அமைத்து இந்த டெக்கரேஷன் அமைத்த அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இனி நாடகத்தை துவக்கணும். ஆடல் அரசி பக்கடா வெங்கர் வித்தியாசமா பேசுறாங்களா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரணி அந்த இந்த தம்பியெல்லாம் யார் தெரியுமா?
யார் பாவங்களாம் இதெல்லாம் கைமுட்டி மெம்பர்கள். என்னது கைமுட்டி மெம்பர்கள். சரி அதான் கரெக்டா இருக்கு. இந்த உட்காந்துருக்க பாரு தம்பி, இந்த சேப்பு சட்டை கை தூக்குறான்ல. ஆமா அவர் யார்? அவ யார் தெரியுமா? யார் அவரு? அவன் தான் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் பேட்டு தண்டி. அவர் பக்கம் தம்பி ஊதா பண்ணி போய் அவன் யார் தெரியுமா? அவர் யாருப்பா? அவன் தான் சடேச்சா. சடேசா அடிச்சான் பாரு சட சட சட. என்ன அடிச்சா? மூத்தரஞ்சா வேற என்ன அடிக்க போறேன். அவர் பக்கத்துல அந்த வெள்ளை சட்டை இருக்கு, அவன் யார் தெரியுமா? அந்த தம்பி யாருப்பா? அவன் தான் நோனி. என்னது? டோனி. அவர் பக்கத்துல அவன் யார் தெரியுமா? அவன் தான் கங்குலி நக்குமால வச்சிருந்தாள். இப்பெல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். பள்ளிக்கூடம் போயில பாரு ரொம்ப தோடு இருக்கண்டா. நோய் நோய்னு போய் நாடகத்துக்கு எடுத்துடக்கூடாது. நானே கெடுத்து போடுவேன் நாடகத்தை. சைலன்ஸ் ப்ளீஸ். அமைதியா இருங்கப்பா, நான் வளர்த்தேன். அலெக்ஸ் அமைதியா இருங்க. இல்லைன்னா நாடகத்தை இந்த நாடகம் வந்து 3 மணிக்கு தான் முடிப்போம். நீங்கள் இப்படி கத்தினா 2 மணிக்கெலாம் முடிச்சுட்டு போயிடும். நாங்கள் அமைதியா இருங்கப்பா. ஏப்பா இல்லை அமைதியா இருங்க. நம்ம ஊர் நம்ம ஜாலியாக இருங்க. நம்ம பசங்க இல்லைப்பா சாப்பிடலையா? அதை கேட்குற பாரு. சாப்பிட்டீங்களா? சரக்கு போட்டீங்களா? என்ன ஒன்று காத்திருக்காங்களோ. நானும் மயிரோட வல்லரசு ஆகாது. எத்தனை படம் ஓட்டாலும் சரி. இது இப்போ புலிப்படை இப்போ ஒரு படம் ஓட்ட என்ன படம் போட்டாடா? ஆண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு. சிங்க பெண்ணு எந்த பெண்ணு ஓட்டாலும் சரி. புராந்தி கடை மூடலைன்னா இவங்க தண்ணியை போட்டு எல்லா பொம்பளையும் கெடுத்துருவாங்க. எந்த படம் ஓடு எல்லா படையிலும் இவங்க கேப்பிட்டு சுரண்டிடுவாங்க. என்னைக்கு பிராந்தி கடையையும் கஞ்சா இதெல்லாம் என்னைக்கு ஒழிக்கிறாளோ அப்போத்தான் நாடே திருந்தும். இல்லைன்னா திருடே நிறைய வந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா உண்மையிலே ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் காலத்தில் ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தால் இது வைக்கலாம். எது? கரகாட்டம். ஒரு 1 லட்சம். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தால் வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தால் கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தால் டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். ஏன் சாகல டைவர்ஸுக்கு நிகழ்ச்சியெல்லாம் வைக்கிறாங்களா? டைவர்ஸ் நிகழ்ச்சி தெரியாதா? தெரியாதுப்பா. பொண்டாட்டி வந்து புருஷன் தலையில பொண்டாட்டி குழம்பு சட்டியை தூக்கி கொட்டுறது அதான் டைவர்ஸ் நிகழ்ச்சி. டைவர்ஸ் நிகழ்ச்சி. மீன் குழம்பு அதே எரி முகம்லாம். இவங்க தான்டா நல்ல வயலு. என் தம்பி இவங்க தான்டா உருப்புட்டுருவாங்கடா. இல்லை அவங்க பேசுற ஜாலியாக இருக்கணும்ல. அப்படித்தான் இருக்கணும். இடியப்பா பயிரா நாங்களே எப்படி விடிய போய் என்ன கதின்னு எனக்கே தெரியல. சகடா அப்பொண்ணு இப்பொண்ணு அப்பொண்ணுக்கு பொண்ணு 10 பேர் சேர்ந்து சப்பன்னுடா. சப்புகடா. அதாவது நான் தான். அப்புறம் நீங்க சப்புனா அப்புறம் நானும் தான் சப்ப தான் வேணும். அப்புறம் எனக்கு மட்டும் தனியா சப்பு கொடுப்பாங்க. எல்லாரும் சப்பனும்டா. நானே சப்பனும்டா. நம்ம பயலுக சப்பு பயலுகடா. கொடூரமா மருதமணி பயலுகடா சொல்ற மாதிரி சப்பு பயலுகடா. கொடூரமா அப்பனுக்கு இப்பனும் ஊரே சப்பனும்டா. இது மாதிரி பேசாதான்டா சிரிக்கிறாங்க. நல்ல கருத்து சொன்னா நம்மள நோத்தாளமனு கேட்குறேன் அடிப்போம்ங்கிறேன். இந்த காலத்தில் நல்லதுக்கு வேலை இல்லை. இப்படி ஒரு நல்ல கருத்தை சொல்லுவேன். தம்பி தண்ணியெல்லாம் குடிக்காத, இது மாதிரி வேலையெல்லாம் அம்மா அப்பாலாம் பத்திரமா பார்த்துக்கணும்னா அம்மா சொல்லுவேன். வேலை மயில பாரு எல்லாம் புலந்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன். இதே நம்ம இது நல்லதுக்கெல்லாம் இது மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதனால் அமைதியாக இருந்து என்னப்பா ஒன்றும் புரியலடா. வர மைச்சடி சத்தம் கேட்டு காது மயிரும் கேட்கல. ஒன்னாலும் என் பொண்டாட்டி காதுலே அரைஞ்சு விட்டா அதுவும் கேட்கலன்னு தெரியல. சகல குழந்தைய அவனை அடிச்சுச்சாடா. ஆனா எனக்கு மாதிரி மனைவி அமைஞ்சது இந்த நாட்டிலே இல்லடா. கடவுள் கொடுத்த வரம்டா. சரி அன்னைக்கெல்லாம் மெட்ராஸ் போயிட்டு இருந்தேன் நாடகத்துக்கு. போயிட்டு நான் வர்றதுக்கு 4 மணி 5 மணி ஆயிடுச்சு. அது வர அவ என்னை விட்டு சாப்பிடவே இல்லை. நல்ல குணம்டா. என் குழந்தைய குணம் பங்கமான குணம். குணம் இல்லை. நான் தான் போய் உலமயிலே வச்சேன். போனே சமைச்சிருவியா இல்லை வேற? நான் போயிட்டா வீட்டில் போய் பாத்திரம் விளக்கி துணிமணி துவைச்சு அப்புறமா உல வச்சு சாப்பிடணும். சகல குழந்தைக்கு பாவடையெல்லாம் துவைப்பியா? இல்ல சட்டி தான் அலசி போடுவேன். சரி சரி பாவடை வேற ஆள்கிட்ட கொடுத்துருவேன். நீ வேணா துவைக்கிறியா வந்து? ஏன்டா நீ வேற நல்ல வேலை போடுவியான்னு கேட்காம நீதான் சங்கத்திலே கிடக்குறியாடா. என்ன செய்யற நம்ம பொழப்பு அப்படி வந்துருச்சு. வீட்டுக்கு போக மாட்டேன்றியா? என்னடா வீட்டுக்கெல்லாம் போகப்படான்னு. ஏன் என்ன அது ஏன் அந்த கதையை கேட்குறீங்க? தனியா ரூம் பிடிச்சிட்டியா? ஆமா தனியா ரூம் பிடிச்சாதான் நம்ம அடிகளுக்கு சரியா வருது. வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. எல்லாரும் அமைதியா இருந்த நாடக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை
நடன பேரழி இன்னைக்கு அத்தாச்சி சூப்பர் பீஸ் ரெண்டு பீஸ் சொல்றியா ஐயரே? ரெண்டு பீஸும் ஒன்று தட்டிடா அப்படி பேசுறான். நான் எதுக்கு இது மாதிரி ஆள் வந்துருக்கலாம்? ஒரு வருஷத்துக்கு முன்னால கொடுத்த அட்வான்ஸ் இல்லைன்னா கிடைக்காது. நீ நினைக்க மாதிரில ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரழி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ். அதுக்கு ஏண்டா கை இப்படியே போகுது? புகழ்னா இதான். இப்போ பொரோட்டா கடைக்கு போகிறான், பொரோட்டா அப்படி வீசி பொரோட்டா சின்ன பொரோட்டா உருண்டை பிடிக்கிறது இருக்குல்ல, இப்படி சிங்கப்பூர் புகழ், துபாய் புகழ், புகழ், லண்டன் புகழ், புகழ் எல்லாமே புகழ் தான். புதுகையை சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் விரங்கமனையிலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். போறியா எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. பாட்டை பாத்தியா? அம்மாடி ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடி உன்ன எனக்கு தரியாடி, அரைச்சமாவே அரைப்போமா, தோச்ச துணிய தவப்போமா, கதையே கேட்போமா, உள்ள வளைச்சு பாப்போமா. அடி அம்மாடி. இந்த பாட்டு இந்த பொம்பளை பிள்ளைக்கு இன்னொரு ஐ லவ் யூ. அந்த பிள்ளையோட புருஷன் வேலி கருவை விட்டுருவேன், அருவா தண்டி வச்சுருக்கேன். நான் 3 தடவை சொன்னேன், எனக்கு வெட்டியே விட்டேன். நீங்கள் வெட்டு வாங்குறதா ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, போங்க அத்தாச்சி பொண்டாட்டினோட சொல்லுங்க. இன்னொரு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிங்கப்பூர் புகழ் மலமலை புகழ் புதுகையை சேர்ந்த ராணி அவர்கள் விரங்கமடையிலே டான்ஸாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே, அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னாலே. ஏ மச்சான் மச்சான் மல்லிய வச்சான், ஏ மச்சான் மச்சான் மல்லிய வச்சான் வச்சான் என்னமோ உண்டாச்சு. நாம் பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே, அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னாலே. பெட்டிக்காரன் சரியான ஆளாத்தான் இருக்கேன். இளவட்ட பிள்ளையா இருக்கணும்னா பூ எடுத்து வைக்கணும் நாளே, அப்புறமா சுரண்டனு குண்டிய அம்மா அம்மா. டே ரெண்டுமே தங்கச்சிரா. ஏண்டா தங்கச்சின்னு சொல்ற புள்ள மட்டும் தான்டா வைக்கல. டேய் தங்கச்சிங்கிற வாயில வரதெல்லாம் புளுத்த பேச்சாதான் பேசுற. மற்றும் உங்கள் முன்னால் நின்று என்னப்பா சரி நீ இப்படி முத்தம் கொடுக்குறான்னு என்ன அர்த்தம்? உள்ளே போயிட்டு முண்டை போய் டான்ஸை வர சொல்கிற அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு தெரியும் இவங்களை பற்றி. ஏன்னா ஏன் தம்பியே இல்லை, இவன் என்ன செய்வாங்க தெரியும். இன்னைக்கெல்லாம் கோயில் காப்பு கட்டினாலாம் அடிக்கலை, ஒரு வாரத்துக்கு மேலே அடிச்சான் பாரு, கையை கச்சா 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 ஒருத்தன் சும்மதின்னு சொல்லி அடிக்கிறேன். வருவார் அவர் கட்டி பிடிக்கிற சின்னுக்கு தான் வருவார். இப்போலாம் வர மாட்டார். என்னைய பிடிக்க அடிப்பாண்டாவன், சரியான நல்லா இருக்காண்டா, கட்டி பிடிக்க என்னையும் அடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருங்க. எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகர்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் நின்று உங்கள் அன்பையும் மாற்றுவரை காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமலை திணையத்துறையை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி என்று கலந்த வணக்கம். மற்றும் எங்கள் நாடகத்தினை பிடிஏ குறைச்சி கொண்டிருக்கிற பாசமகு அன்புடன் கீழே குடும்பலூரை சேர்ந்த கனி அவர்கள் நம்ம யூடியூப் சேனல் நம்ம நாடகம் எங்கே நாடகம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு உள்ளே வந்துடும். நம்ம நாடகம் எந்த மாவட்டம் எந்த தாலுகா எந்த ஒரு கிராமத்தில் நடக்கும்னு எல்லாரும் அதை பார்த்துட்டு எங்கே இருந்தாலும் நாடகத்துக்கு வந்துருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக கலையுலகம் யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் கனி அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குன்ற எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகம் சரியாக 3 மணிக்கெலாம் இந்த நாடகம் முடிஞ்சிடும். ரொம்ப சிறப்பான நாடகம். நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு 1 வருஷத்துக்கு முன்னாலே என்னப்பா கண்டவராயண்ணா எனக்கு ஒரு மயிரும் புரியல, இந்திக்காரங்கிட்ட வந்து மாட்டின மாதிரி. அதனால் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை அம்மா ஆணுவர்க்கம்லாம் போக மாட்டாங்க. அப்படி எதுவும் போனாங்கன்னா ஒரு ஆளத்தை எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனால்
மணி ஆகிட்டு யாரை வர சொல்ல போறியா? நாரதரையா? அந்த அக்காவா பார்த்துட்டு போயிடலாம்னு. நான் போக மாட்டேன். வள்ளி அக்காவா? 3 முளை மல்லிகை பார்க்க தெரியா? புருஷன் 65 வச்சிருக்கேன். நீ வச்சிருக்க அருவா இல்ல, இது கிண்டாங்கி. கிண்டாங்கி அது கிண்டாங்கிடா என்பதை தெரிவித்து கொண்டு நான் வளர்த்த ஆத்தாக்காலம் பெண்கள்லாம் அமைதியாக இருந்து, ஆனால் அந்த பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழவே முடியாது. ஆனால் இந்த தமிழ்நாட்டிலே பெண்கள் தான் அந்த ஒற்றுமையை. நான் வளர்த்த ஆத்தாக்க காலை ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் இருந்தேன். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் இருந்தேன். காலை பைப்பில் தண்ணி இனி பிடிக்கல, லேசாக குடம் மட்டும் இடிச்சிடட்டும் காலை இப்போ உடனே பேச ஆரம்பிச்சிருங்க. உன்னைய தெரியாரு இந்த ஊர் பிரசிடண்ட நீ தான் வச்சிருந்தேன். கிளர் கூட பைக்கில் ஏறி திடுன்னு போனேன். ஒரு விஷயத்த சொன்ன வச்சுக்கோங்களேன், காலை ஒரு தங்கராஜ் பொண்டாட்டியை சுப்பிரமணி வச்சிருக்க மட்டும் நைட்டுக்கு மட்டும் சொல்லு. காலை விடியும்னா சிங்கப்பூர், சீனா, துபாய் போயிடும். நம்ம ஆண் வர்க்கம்லாம் அப்படி இல்லை. ஒரு விஷயம் சொன்னோம்னா 1.5 வருஷமாக இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். என்ன ஒன்று, ஒரு கட்டிங்கை காட்டிலும் கட்டிங் கூட போச்சுன்னா பக்கத்தை விட்டு அமுதா நான் தான் வச்சுருக்கேன்னு இவனா வாய் விட்டு மாட்டிக்கிடுவேன். நம்ம பங்காளிகிட்ட உள்ள பழக்கமே இதுதான். கட்டிங். அந்த கட்டிங்கு ஒரு கட்டிங் குடிச்சுனா போச்சு. பிளாக் பேரல். ஒரு வருஷத்துக்கு முன்னால் யாராவது அடிச்சிருப்பேன், நம்மளை நோத்தான்னு சொல்லியிருப்பேன். தலைவன் கட்டிங்கை போட்டோன்னா அவனை வெட்டணும் குத்தணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆள் இருக்கையில் சொல்ல மாட்டேன், அவன் செத்து போயிருப்பேன் சொன்னவன். ஏண்டா சகல ஒருவேளை டைமண்ட் ரம்மா இருக்குமாடா? அது டைமண்ட் ரம்மா இருக்குது, எந்த ரம்மா. ஆனால் உண்மையிலே புராந்தி கடை 717 கடை பூட்டினோம்னு சொன்னாங்க. ஆனால் எல்லா லக்கெல்லாம் புராந்தி வடை குபீர்னு அடிக்குது. அதில் எங்கிட்ட இருந்து 50 வாட்டில் 100 வாட்டில் கொண்டு வர்றாங்கன்னே தெரியலை. ஆனால் புராந்தி பாட்டில் குறைஞ்சினா நாடாமும் குறைஞ்சிடும். ஆமாப்பா. அதனால புராந்தி பாட்டில் கூடணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும். எல்லாத்துக்கும் ஆமாம் சார், ஆமாப்பா. ஐயே, இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, சண்டாலங்க. லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. போன வாரம் எங்கள் ஊரில் ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டு தான் வந்தேன். சார் எனக்கு லோனுன்னு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். அவனோட விட மாட்டேங்குது. இதுலேயும் இந்த லோனு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாம பாரு பொண்டாட்டிக்கிட்ட. பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கும். நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு, நீங்கள் ஆள் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கடின்னு சொல்லுவேன். எத்து பொல்லா இருக்கு நம்மால் சொல்லுவேன், பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கடி அப்படின்னு. அன்னைக்கு தான் பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகை பயன்படுத்தி தலையில் வெடி பரட்ட மாதிரியே தெரியும். 10 வருஷம் தாலி கட்டி வச்சுருப்பேன், ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு பூவு, சேலை, ஜாக்கெட்டு, புருஷனுக்கு வேட்டு சட்டை, 2 கிலோ கறி. ஐசா புருஷன் கேட்பார் பொண்டாட்டிக்கிட்ட, இன்னைக்கு ஒரு நாள் நான் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்னவோ மற்ற நாள்லாம் உங்கள் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. இதில் லோனுக்கு பொம்பளை ஆள் சிரிக்கிற போட இல்லை. லோனுக்கும் பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், கிராம விடியல், மதுரா, பிரகதீஸ்வரி, ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கே ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குற வர புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் என் மச்சினை தேவை வச்சிருக்கான், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிட்டு உங்களை கும்பிட்றக்கா. அக்கா 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், வேலையை நீட்டிடுவாங்க அக்கா. ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடியே ஆத்தி விடிவெளின்னு ஒரு லோன் இருக்கு. விடிவெளின்னு ஒரு லோன் இருக்கு. விடியுமோ முடியாதோ, விடியுமோ முடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாயா. வந்து வீட்டு வாசலை வந்து பாயை விரித்து ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறேன். அதான் விடிவெள்ளி. அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். பணத்தை வசூல் பண்ணால் விளக்கு அமைச்சிடும். இவ்வளோ நம்ம வீடெலாம் 2 குட்டி வச்சுட்டா போயிடணுமா, அவங்க வீடெலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிடணுமா. இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழு தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி. அவங்க 200 ரூபாய்க்கு ஹீல்ஸ் வச்ச செருப்பு, ஹேண்ட் பேக்கு, நான் தான் குழு தலைவி, மயிரை புடுங்கின தலைவின்னு. 5ஆம் தேதி ஆச்சுனா இருக்கு. அடியே அமுதா ஆந்தி வீட்டில் இளவுலுங்க வந்துட்டாங்கிறது. ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா நெசம் மேலே லோனு குமிஞ்சிருக்கு மொழியாடா. லோனுனால பல குடும்பம் லோன் தெரியுது. நீங்கள் லோனு வாங்குற பெரிய விஷயம் இல்லை, புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. திங்கக்கிழமை லோனு, செவ்வாய், புதிய வியாழை, வெள்ளி, சனி, ஞாயிறு
7 நாளும் லோனுனா இந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தரம்னு போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன். பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே வச்சு மங்கு மங்கு மங்குன்னு முதுகுள்ளே குத்தும். நம்ம ஆள் உள்ளேருந்து கத்தாம போகிற சாகுடின்னு இவன் அடிக்கிற மாதிரியே. அதனால் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகன் போய் தெரிவித்து கொண்டு வளர்த்த ஆத்தாக்க வந்தவனா அந்த அங்காள பரமேஸ்வரி வாசல் முன்னால் அந்த கும்மி கொட்டின அதை பார்த்தீங்களா? அந்த பெண்கள்லாம் இந்த திருவிழா வந்துருச்சுன்னா அந்த பெண்களுக்கு ஒரு சந்தோஷம்தான். எல்லாரும் குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 தையக்கூலி கொடுத்து தச்சு தையக்கூலி 800 தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால் நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு அப்புறம் பயல நோண்டி பிடினா அந்த 2 குண்டு எதுக்குடா? எவனாவது சுரண்டுனா மூக்கிலே அடிக்க 800 புருஷன் புள்ள அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து தவுசரில் 32 ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை எப்படி உனக்கு தெரியும்? நம்ம தவுசரும் ஓட்டை தானே. அவங்க குறுப்பு சேலை கட்டி 8 நாளைக்கு இந்த பெண்கள்லாம் சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. எப்படி இந்த கும்மி கொட்டினா பார்த்தியா? அடே தன்ன நானே தன்ன நானே தன்ன நானே தன்னானே அப்படியா தவறத பாருங்கடி அவ செஞ்சு வர பாருங்கடியே. இவன் பொம்பளையால் கும்மி ஓட்டு போய் பார்ப்பேன். அப்படி தன்னானே தன்னானே அது பொம்பளை ஆளுக்கு நல்லா கும்மி இருந்த ஒரு ரவுண்டு வருங்க. 2வது ரவுண்டு அவங்க ஆந்தி பஞ்சாரணம் கொட்டுக்கடி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டு அப்பா இங்கே இல்லை நீ பாட்டில் சண்டை எடுத்துட்டு போயிடாம அவங்க பேசிக்கிறோம். அது நம்மளால ஆம்பளையால் நுழையாம பாரு தலை அவங்க ஓட்டை கட்டிங்கு கண்ணன்னு இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது பக்கத்துல நின்றுக்குருவேன். நின்றுக்கிட்டு அதாச்சி அண்ணன் வந்தாலும் அதாச்சி எப்போ அப்படியே பண்ற அம்மா அந்த வேலை பண்ணுவோம்ல அண்ணன் அவங்க ஓட்டை கட்டிங்கு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து ரவுண்டில் வருவேன். அப்படி தவறத பாருங்கடியாவா செஞ்சு வரத பாருங்கடி இப்படி 2 ரவுண்டு வருவேன். 3வது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்கோலை ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பார். ஏண்டா முளைப்பாரி ஓட்டம்னு. அப்புறம் நம்ம ஆளுக்குள்ள அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து ஒற்றுமையாக இருந்து வாழ்க்கையில் ஒற்றுமை முக்கியம். ஏன்னா இந்த திருவிழாவே எதுக்கு வைக்கிறேன்னா ஊரில் பல பிரச்சனை இருக்கும். இந்த ஊரில் பல பிரச்சனை இருக்குது. சண்டை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு வரியை போட்டு ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடாக்குட்டியை வாங்கி வெட்டி எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த திருவிழாவே வைக்கிறது. நிறைய ஆள் இன்னைக்கு தான் தண்ணியை போட்டு சண்டையை இழுப்பேன். நீ திருவிழா நடத்துகிற பார்க்குறேன்டா, நாடகம் நீ நடத்துகிற பார்க்குறேன் அப்படின்னு. எல்லாரும் ஒற்றுமை முக்கியம் என்பதை தெரிவித்து கொண்டு நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் பெண்கள்லாம் சத்தம் போடாமல் என்ன சொல்கிற மட்டும் கேளுங்க. இந்த புறணி பேசுகிற வேலை மட்டும் எப்போவுமே முடியாது. ஏன்னா இந்த நாட்டில் பாவம் பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் நிறைய பேர் தவம் இருக்குமா. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாமல். ஏன்னா குழந்தையே இல்லாமல் பெரிய அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒருத்தர் 1.5 வயசு குழந்தைய தலைவால் போட்டு அடிக்கிறேன். அவன் குஞ்ச நறுக்கு நான் நான் கேட்குறேன். அவங்க கள்ள காதலுக்கு இடைஞ்சலாக இருக்கேன். புள்ளைய கொண்டு விட்டு அவங்க சோழி பார்க்கலாம். இப்போ 2 பேர் செயலில் இருக்காங்க. இப்போ சோழி செயலில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன். வளர்த்த ஆத்தாக்க குழந்தையெல்லாம் முக்கியம். இப்போ பத்திரம் அன்றைக்கெல்லாம் ஒரு 3 வயசு பையன் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது. போய் நைஸாக கார் கதவை திறந்துட்டேன். உள்ளே போயிட்டேன். கதவு லாக் ஆகிருச்சு. அப்படியே உள்ளேருந்து தித்தரிக்கிறேன். அதோடு இறந்து போயிட்டேன். அவங்களை கும்பிட்டு கேட்குறேன். வளர்த்த ஆத்தாக்க பெண்களே குழந்தை இல்லாமல் நிறைய பேர் தவமாக இருக்காங்க. குழந்தைகள்லாம் அவசியம். பத்திரம் முக்கியம். அன்பு தம்பியெல்லாம் குடிக்காதியே. குடிதான் பல வாழ்க்கையை கெடுக்கிறது. ஏன்னா குடித்தோம்னா மசுரோட புள்ள வைக்க முடியாது. என்னத்தை அப்புறம் பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு வேறு பக்கம் ஏறி மேய்ஞ்சிருவா. இவ்வளோ டீட்டெயிலாக எந்த பப்புன்னு சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட விவரமாக சொல்கிறேன். ஆமாம், பார்த்து ரொம்ப கவனமாக இருங்க. குடிதான் பல வாழ்க்கையை கெடுக்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை, ஏன்னா முதல்ல ரத்தம் இருக்கையிலே தண்ணி குடிக்க சொல்லணும்.
கட்டியும் போடுவான், அப்புறம் ஒன்று சாப்பிடுவான், அப்புறம் 1.5 சாப்பிடுவான், அப்புறம் ஒரு செரிமான பிரச்சனை வரும், இந்த வயிறு வீங்கிருச்சுவார். ஆமாடா சகல உங்களுக்கு விளையாட்டுக்குள்ள கிட்னி அப்புறம் இதாயிரும், அதோட மண்டையை போட்டுருவான். பார்க்க ஒரு நாதி வரமாட்டேன், பார்த்து ரொம்ப கவனமா இருங்க. எனக்கு ஒரு சந்தேகம்டா, உனக்கு மட்டும் ஏன்டா தொப்புள் கோழி குண்டு மாதிரி இருக்கு? இதுல பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியாவுக்கும் போர். இங்க 30 பேர், அங்க 30 பேர் போட்டி. அங்க இருந்து சொல்றேன், இங்க இருந்து சொல்றேன், பழிச்சுன்னு நான் போய் வயிற்ற காட்டினேன், அந்த குண்டு இங்க பாஞ்சது. அதனால அமைதியா இருங்க. உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுங்க. அப்பா எம்ப போட்டு அறுத்து கும்பிக்கிறேன்னா ஆமாவா? ஆமாங்கிறான்டா. போயிட்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுங்க. இது எப்போ தெரியலையே. காரைக்குடி மருதுபாண்டி நகர் வெட்டி இருக்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு 39ஆம் ஆண்டு பூச்செடுதல் விழாவை முன்னிட்டு என்னைக்கு இது வைகாசி மாதம் 30ஆம் தேதி 13/6/2026 சனிக்கிழமை. அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு தானே? சனிக்கிழமை நைட்டு கல்லுப்பட்டறை பழனிசாமி ராஜம்மாள் குடும்பத்தார்கள் சார்பாக நடத்தப்படும் 5ஆம் நாள் மண்டபப்படி நாடகம் ஸ்ரீ வள்ளியர்ம நாடகம் நடைபெறும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர் அன்பு மைத்திரர், மதுரையைச் சேர்ந்த வசீகரன் அவர்கள், வேலன் வட விருத்தன், மதுரை கலையரசி வள்ளிநாயகி, படையப்பா நாரதர், ஜெயரமேஷ் ஹார்மோனிய பின்பாட்டு, சரவணன் மிருதங்கம், SG தங்கம் ஆல்ரவுண்ட், ஆதீஸ்வரன் தாளம், சிரிப்பு நடிகர் மதுரை சூர்யா பபுன்காமிக், நாட்டிய தாரகை சிந்துஜா அனைவரும் வருக. இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ள பொதுமக்கள் பக்தோடி அனைவரையும் அன்புடன் அழைக்கணும். இப்படிக்கு கல்லுப்பட்டறை பழனிசாமி நாகமார்கள், BMB பிரதர்ஸ் நாடக அமைப்பு, AN ஆதீஸ்வரன் மிருதங்கிஸ்ட், அள்ளி நகரம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நினைத்துவேன். நன்றி, அன்றைய வணக்கம். வைரவன் அன்பளிப்பு 51 ரூபா. எனக்கு இன்னும் 80 ரூபா இருந்தால் சரியாக வரும். எனக்கு அன்பளிப்பத்தை பெருமைப்படுத்திய அந்த காசை வாங்கியா. எனக்கு அன்பளிப்பத்தை பெருமைப்படுத்திய அன்புள்ள நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்கள் நாடகத்தை காண வருகின்ற எனது பாசமிகு அன்பு அண்ணன் திரைப்பட பின்னணி பாடகர் அன்புடன் நெடுவை பிரபா அவர்களை வருக வரவேற்கின்றோம். நிறைய கலைஞர்கள், நிறைய ரசிகர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க. நன்றி, எனது வணக்கம். இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புலங்கள் ஐவர் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் அன்பு மைத்தன் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 70,000, கூடனா 1,00,000. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்பு மைத்தன மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணியை தொடர்பு கொள்ளுங்க. நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, கரகாட்டம், எல்லா நிகழ்ச்சியும் அன்பு மைத்தன கூட தான் சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க. நன்றி என்று கலந்த வணக்கம். தந்தான தானா தந்தானா தானா வந்து நின்னா வாரே நின்னாலா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன். உடக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன். உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும். அடி உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும். தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா. ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி ஒன்னடப்பு, போட்டி படுத்தாலும் போகவில்லை ஓஞ்சிரிப்பு. ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி ஒன்னடப்பு, போட்டி படுத்தால் போகவில்லை ஓஞ்சிரிப்பு. நீ இருந்த போது மடி நான் நித்த ஒரு பாட்டெழுத
கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிற நீ இருந்த போது மடினத்த ஒரு பாட்டல் கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிற உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திரு உன்னோடு நான் உன்னா சேரணும் அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் கண்ணூரங்கு நேரமெல்லாம் கண்மணியோ கனவா கட்டி அணைக்கிறண்டி தலையறைய ஒன்று நைவா கண்ணூரங்கு நேரமெல்லாம் கண்மணியோ கனவா கட்டி அணைக்கிறண்டி தலையறைய ஒன்று நைவா தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடியில் அன்பால் தானே ஏனோ பாடுறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடி அன்பால் தானே ஏனோ பாடுறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே உனக்காக காத்திருத்து என்னோட நான் உன்னா சேரணும் அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி அது இல்லாதடி குழுங்க குழுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு ஆடியம்மா ஆனந்த நாட்டி ஆடடி அது இல்லாதடி குழுங்க குழுங்க ஆடடியோ குலுங்கு குலுங்கு ஆடடியோ மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மணி பேசடி மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மொழி பேசடி பிள்ளையாரே உன்னாலடி மகராசி கொண்ட கண்ணாலடி அம்மாடியோ வெக்கம் எல்லே அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் எல்லே நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ ஆடடி என்னது ஆடடி குழுங்கே ஆடடியோ ராஜா பொண்ணுங்க அடிவாடி அம்மா உனக்காகத்தானே நதி ஓட்டமே நாம் ஆட வேண்டும் களியாட்டமே உனக்காகத்தானே நதி ஓட்டமே நாம் ஆட வேண்டும் களியாட்டமே புதுமா பிள்ளை நான் தானடி புதுமா பிள்ளை நான் தானடி புதுமா பிள்ளை நான் தானடி நீ என்ன ராஜாவின் பெண்டாட்டியோ ஆடடி அது எல்லாடடி குழுங்க குழுங்க ஆடடியோ ராஜா பொண்ணுங்க அடிவாடி அம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி அது எல்லாடடி குழுங்க குழுங்க ஆடடியோ குழுங்க குழுங்க ஆடடியோ நன்றி நன்றி கைதட்டி உலகளை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை பாராட்டி எனது பாசமிகு அன்புண்ணன் திரைப்பட பின்னணி பாடகர் அண்ணன் நெடுவை பிரபா அவர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பித்து பெருமை பெறுகிறார்கள் அன்புலகள் சார்ந்த நன்றி இன்றைய கலந்த வணக்கம் வணக்கம்.